गौसे आजम दस्तगीर गौसे आजम दस्तगीर गौसे आजम दस्तगीर गौसे। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद। अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफ़ियतिल अबदानि व शिफ़ाइहा व नूरिल अब्सारि व दियाइहा व क़ुव्वतिल अरवाहि व ग़िज़ाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சாந்தியும் பெருமானார் முஹம்மதின் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களுடைய பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் இன்னும் அனைத்து முஸ்லிம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சில பல தனிப்பட்ட காரணங்களின் மூலமாக இந்த வீடியோ போடுவதற்கு ரொம்ப தாமதமாகிவிட்டது. என்றாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலாவுடைய தௌஃபீக்கை கொண்டு மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரை நாம் தொடரவிருக்கின்றோம். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸ்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே சென்ற காணொளியில் அவர்கள் எப்படி தவம் இருந்தார்கள், ஷைத்தானுடைய சேட்டைகள் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது அவர்கள் அழைக்கப்படக்கூடிய முஹையீன் என்ற பெயர் எப்படி அவர்களுக்கு வந்தது, எதனால் முஹையீன் என்று அழைக்கப்படுகிறது என்ற வரலாற்று குறிப்பையும், இன்னும் அவர்கள் அதற்கு பின்பு ஒரு ஷேகுமார்களை குருவை சந்தித்து அவர்கள் தீட்சை பெற்ற விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் அப்துல் காதர் ஜீலானி கதஸ்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க தவம் இருக்கிறதுக்காக கருக்கு என்ற இடத்துல 9 ஆண்டு காலம் இருந்தாங்க. அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையிலே கழிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதற்கு பிறகு புரூஜுல் அஜமி, அதாவது ஈராக் நாட்டினுடைய அந்த காட்டு பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு மாளிகையில் அவங்க தவம் இருந்தாங்க, தங்கி இருந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பாலடைஞ்ச மாளிகையில் தங்கி இருந்தாங்க. அப்போ இவங்க அரபி மொழி பேசாதவங்க, அப்போ இவங்க ஃபார்சி பேசக்கூடியவங்கிறதுனால அஜமி, அரபி பேசாதவர் தங்கியிருக்கக்கூடிய கோட்டை என்பதாக புரூஜுல் அஜமி என்பதாக பெயர் பெற்ற விவரங்களை எல்லாம் முன்னுள்ள காணியில பார்த்துருக்கிறோம். இப்போ அந்த புரூஜுங்கிற கோட்டையில் தங்கியிருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஹிஜ்ரத் 511வது காலம், ஹிஜ்ரி 511வது காலம் அவங்க ஒரு வழியில் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வயதான முதியவரை பார்க்குறாங்க. அந்த முதியவரை பார்த்தோன்னே சலாம் சொல்றாங்க. அந்த முதியவரும் திரும்ப பதில் சொல்றாங்க. பதில் சொன்ன சமயத்துல அவங்க கையை பிடிச்சி அந்த முதியவரை தூக்கி விடுறாங்க. இப்ப இந்த சம்பவத்துல என்ன விஷயம்னா, இதை சில பேர் கனவுன்னு சொல்றாங்க, சில பேர் அவங்களுக்கு ஏற்பட்ட காட்சின்னு சொல்றாங்க, சில பேர் இல்ல அந்த அந்த முதியவர் தோற்றத்துல இருந்தது ஒரு மலக்கு வானவர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா நமக்கு விஷயம் என்னன்னா, அவங்க கையை கொடுத்து தூக்கி விட்ட அடுத்த செகண்டு அந்த எந்திரிச்சு நின்ன உடனே அந்த முதியவர் அப்படியே வாலிபராக மாறிவிட்டார். அதை பார்த்தோன்னா ஷேகுனா முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கதஸ்ஸல்லாஹு சிர்ருல் ஒரு ஆச்சரியம், திடுக்கம் ஏற்படுது. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களே பதில் சொல்றாங்க, நான் தான் தீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், சன்மார்க்கம் தீன் நான் தான். ஏன்னா உயிர்ப்பிக்கிறதுக்காக, மறுமலர்ச்சி கொடுப்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க என்று பொருள்படக்கூடிய முஹையீன், தீனை உயிர்ப்பிக்கக்கூடியவர் என்பதாக அவங்க அழைக்கிறாங்க, சொல்றாங்க. நான் இந்த மாதிரி தீன் நான் தான், என்னை உயிர்ப்பிக்கக்கூடியவர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க மறைஞ்சு விடுறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. இதற்கு பிறகாக அப்துல் காதர் ஜீலானி கதஸ்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க ஒரு ஜும்மா பள்ளிவாசலுக்கு போறாங்க. அந்த ஜும்மா பள்ளிவாசலுக்கு போகும் பொழுது அவங்களுடைய காது பட சில பேர் பேசி கொண்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்துல
இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது தீனுடைய ஹாலாத், இதை மறுமலர்ச்சி செய்வதற்கு உயிர்ப்பித்து தரதுக்கு ஒரு முஜத்திது தேவை என்பதாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அது ஈராக் நாட்டுடைய காடு பகுதியில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய முஹைத்தீனாக இருக்கலாம், அப்துல் காதராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க அவங்க தான் அப்துல் காதராக இருக்கலாம் என்பதாக சொல்றாங்க. சொல்லிட்டு முஹைத்தீன், இதெல்லாம் அவங்க கான்வர்சேஷன் நடக்குது, முஹைத்தீன் என்றுதான் அவங்களும் பேசிக்கிறாங்க. முஹைத்தீன், தீனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு முஹைத்தீன் ஒருத்தர் தேவை, ஒருவேளை அந்த முஹைத்தீன் என்றவர் அப்துல் காதராக கூட இருக்கலாம், ஸல்லல்லாஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டா பள்ளிவாசலுக்குள்ள நம்ம ஷேகுன் அவங்க முஹைத்தீன் ஆண்டகி அவங்க நுழையிறாங்க. நுழையும் பொழுது அவங்க டக்குன்னு பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, முஹைத்தீனை வாருங்கள், முஹைத்தீனை வாருங்கள் அப்படின்னு வரவேற்பு செய்யறாங்க. அப்ப அந்த நிமிஷத்துல அவங்க நடந்த சம்பவம் அப்புறம் இவங்க பேசிக்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இப்ப நம்ம தீனுக்கான சேவை செய்வதற்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான ஆயத்தத்துல ஏற்படுறதாய அவங்க இறங்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட தன்னுடைய கல்லூரி காலத்தை முடித்த பிறகு தன்னுடைய குருவை சந்திக்கிறாங்க இல்லையா, குருவை சந்திச்சு அதுல ஒரு 3 வருஷம் குருவுடைய சகவாசத்துல, அப்புறம் கருக்கு என்ற இடத்துல 9 வருஷம், அதுக்கு பிறகு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சோதனையில ஒரு 2 வருஷம், அதற்கு பிறகாக இந்த புரூஜுல் அஜமி என்ற கோட்டையில தவம் இருந்த காலத்துல ஒரு 11 வருடம் என்பதாக கிட்டத்தட்ட 25 வருடங்கள் தவம் இருந்த ஒரு மகான். கிட்டத்தட்ட வரலாற்றிலே உங்களை அடிச்சுக்க முடியாத அளவுக்கு தவத்தை மட்டும் 25 வருடங்கள் செய்திருக்கிறார்கள் முஹைத்தீன் ஆண்டகி அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவங்க. அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட புரூஜுல் அஜமியில இருக்கக்கூடிய 11வது வருடம், புரூஜுல் அஜமியில மொத்தம் 11 வருடங்கள் தங்கியிருந்தாங்க. அந்த 11வது வருடம் அப்போ ஹிஜ்ரத் கணக்கப்படி சொல்ல போனா ஹிஜ்ரத் 521 2021 அந்த சமயத்துல. அதற்கு பிறகு முஹைத்தீன் ஆண்டகி அவங்க 2வது முறையாக ஹஜ் போறாங்க. முதல் தடவை எப்போ போனாங்க, குருவுடைய சகவாசத்துல இருந்த பிறகு அந்த 3 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. இப்போ அந்த 11 ஆண்டுகள் நிறைவு பெற்ற பிறகு அவங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க. இப்போ அந்த 11வது கடைசியில இன்னொரு சம்பவம் நடக்குது. புரூஜுல் அஜமி என்ற கோட்டையில் இருக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான தவம் செய்யறாங்க. இன்னைக்கு இனிமேல் எனக்கு வற்புறுத்தி யாராச்சும் உணவை என்னுடைய வாயில திணிச்சாலை தவிர நான் சாப்பிட போறது இல்லை என்பதாக ஒரு தவம் மேற்கொள்றாங்க. அந்த அளவுக்கு உணவை நினைப்பதும் இல்லை, தொடர்றதும் இல்லைன்னு முடிவு செய்யறாங்க. அப்போ அதுலேயே ஒரு 40 நாட்கள் பக்கம் கழியுது. ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க, ஏன்னா ஆத்ம திருப்தியில இருக்கிறாங்க. நப்சு மட்டும்தான் இப்போ பிரச்சனை. நிம்மதியா இருக்கும் பொழுது பசி இல்லாம அவங்க வாட்டுக்கு இபாதத்து தவம் அப்படின்னு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் அவங்க முன்னாடி அந்த வழியா போன ஒருத்தவங்க உணவு பட்டலத்தை கொண்டாந்து வச்சுட்டு இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க அதை சாப்பிடலை, அதை சாப்பிடாம அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த உணவை அவங்க சாப்பிடாம ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதை பார்த்த உடனேயே இதுவரைக்கும் அடங்கி இருந்த அந்த நப்சு என்று சொல்லக்கூடிய மனம் துள்ளி குதிக்குது. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பசி என்பதாக மனம் கூச்சல் அடிக்கிறது. அந்த சமயத்துல அவங்க அமைதியாக எந்த சஞ்சலமும் இல்லாம அதை கண்டுக்காம உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல பாபுல் அசஜ் என்ற இடத்துல, பகதாதுல பாபுல் அசஜ் என்ற இடத்துல ஒரு மதரசா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேக் அவங்க அபு சயீத் அல் முக்கர்ரமி என்ற பெரியவங்க வராங்க. அவங்க வந்துட்டு சொல்றாங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஆன்மா இறைவனுடைய தியானத்துல நிம்மதி பெற்று இருக்கிறது, ஆனா என்னுடைய கீழ் மனசான இந்த நப்சு தான் ரொம்ப சஞ்சலப்பட்டு கலகம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொன்ன சமயத்துல அந்த ஷேகுனா அவங்க அபு சயீத் அல் முக்கர்ரமி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்னுடைய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன போலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. இந்த தயக்கத்துக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல ஆஜராகி சொல்றாங்க, நீங்க அவங்களை பின்தொடர்ந்து போங்க, அவங்க சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இருப்பிடத்தை தேடி போறாங்க.
அங்கே தேடின போயதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, ஷேக் அவங்க அபு சயீத் அல் முகரம் அவங்க கேட்குறாங்க, நான் கூப்பிட்டு நீங்கள் வரலையில, ஹிதர் சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மறைமுகமான விஷயங்களை சொல்வதற்கு வந்து ஷேகுமாருடைய தன்னுடைய ஷேகுமார்கள் வந்து அதில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களா இருப்பாங்க. அல்லாஹால வந்து எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டிடுவான். ஸோ நடந்தது அவங்க அப்படியே சொல்கிறாங்க. நான் சொல்லி நீங்கள் வரலையில, ஹிதர் சொல்லி தானே வந்தீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனால் இப்போது நல்ல விருந்து உபச்சாரம் செய்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க மொஹிதீன் ஆண்டகி அவங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஷேഖுடைய வற்புறுத்தலின் பேரில் அவங்க விருந்து உபச்சாரம் செய்கிறாங்க. விருந்தாளியாக அழைச்சிருக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்துட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி 3 ஆண்டு காலம் ஷேഖுடைய சகவாசத்தில் இருந்தாலும் கூட, இஜாசத்து பெற்று பையத்தாகி இருந்தாலும் கூட, இப்போ வந்து இஜாசத் பெறணும். அவங்க ஹிலாஃபத் கொடுப்பதற்கு ஹிலாஃபத் பெற வேண்டும். அவங்க வந்து அந்த தரிக்கா காதிரியா தரிக்கா ஸ்டார்ட் ஆகுது, அவங்கள்ட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இஜாசத் பெறாங்க. மற்றவர்கள் பையத்து கொடுப்பதற்கு அந்த ஞான பாட்டையை வழி நடத்துவதற்காக அனுமதி வாங்கணும். குருமார்கள்ட்ட அனுமதி வாங்கணும். அவங்க குரு தான், நீங்களும் அனுமதி அவங்க கொடுப்பாங்க. அவங்க தான் அனுமதி தருவாங்க. நீங்களும் இனிமேல் வந்து சீடர்களை வந்து வழி நடத்தலாம், அவங்களுக்கு ஞானப்பாட்டை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து இஜாசத் தருவாங்க. அந்த அனுமதியை இப்போ அபு சயீத் அல் முகரமி ரலியல்லாஹு தஆலா அவங்க மொஹிதீன் ஆண்டகை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தலப்பா கட்டி விடுறது, அதுக்கப்புறம் வந்து இஜாசத்து கையை பிடிச்சி இஜாசத்து வழங்கி விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஹிலாஃபத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துலேருந்து ஹிலாஃபத்துடைய போர்வை ஒன்று, ஹிர்க் அப்படிங்கிற போர்வை, ஹிலாஃபத் ஏற்படுத்துவாங்க, பொறுப்பு சாட்டுவாங்க. இப்போ உதாரணமாக நமக்கு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இப்போது ஒரு தலைவர் இருக்கிறாரு, துணைத் தலைவர் இருக்கிறாரு. தலைவர் வந்து தன்னுடைய பதவியை வந்து அவருக்கு மாற்றி கொடுக்குறதுனா, அவர் இது வரைக்கும் போட்டிருந்த அந்த தோல்ல இருந்த துண்டை எடுத்து அவர் மேலே போட்டுட்டு, இவர் அந்த இடம் அப்படின்னு காட்டுவாங்க. இனிமேல் என் இடத்துல இவர் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி ஷேகுமார்கள்ட்ட வழியாக வரக்கூடிய அந்த ஷிர்க் என்ற கிலாஃபத்துடைய துணியை எடுத்து அவங்க வந்து அப்துல் காதர் மொஹிதீன் ஆண்டகி அவங்களுக்கு பொருத்தி கிலாஃபத்தை வழங்குறாங்க. இதுக்கு பிறகுதான் நம்ம பிரபல்யமாக சொல்லக்கூடிய காதிரியா தரிகா என்பது உருவாகுது. பல சீடர்கள் வந்து சேர்றாங்க. இவங்களும் சீடர்களுக்கு பையத்து வழங்குறாங்க, ஞானப்பாட்டை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய அந்த மொஹிதீன் என்ற வேலையை வந்து அவங்க வந்து எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த ஹிலாஃபத்துடைய ஞானப்பாட்டை அந்த குருவுடைய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. குரு சில்சிலானா பரம்பரை. அந்த சில்சிலாங்கிறது எப்பவுமே எல்லா ஷேகுமாருடைய சில்சிலா எடுத்தோன்னா கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் சேரும். அப்போ அந்த வரிசை எப்படி உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ 14வது ஹலீஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு இந்த ஞானப்பாட்டையில் 14வது ஹலீஃபாவாக பிரதிநிதியாக வந்தவங்க தான் சையதுனா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் மஸீஸ் அவங்க. இவங்களுடைய குரு இப்போ யாரு? இவங்களுடைய குரு இப்போ ஹாஜி ஷேக் அபு சயீதுனில் முபாரக்குல் முகுஸமி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழுமையான பெயர். அவங்களுடைய குரு யார் அப்படின்னு கேட்டா அபுல் ஹசன் அலி இப்னு முஹம்மதினில் கர்ஷி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்களுடைய குரு யாருன்னு கேட்டா அபுல் பர்ஹில் தர்னூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவங்களுடைய குரு யார் கேட்டா அபுல் பஹல் அப்துல்லாஹி திதைமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய குரு ஷேகுனா அபு பக்கரின் ஷிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. அவங்களுடைய குரு சையதுனா தவாயிபு அபுல் காசிப் ஜுனைதுல் பக்தாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. அவங்களுடைய குரு யாருன்னு கேட்டா ஹஜ்ரத் சரியு சகதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. அவங்களுடைய குரு 6வது குரு, இந்த சில்சிலாவுடைய 6வது குரு யாருன்னு கேட்டா ஷேக் மஅரூஃப் அல் கர்ஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. 5வது குரு ஹஜரத் தாவூது தாய் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. 4வது குரு சையது ஹபீப் அஜமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க. 3வது குரு ஹாஜா ஹசன் பஷீர் ரஹமத்துல்லாஹி கத்தஸல்லாஹு சிர்ருல் மஸீஸ். 2வது குரு அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அந்த குரு பரம்பரை எங்க போய் சேர்ந்து பாருங்க,
அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போகுது. அலி ரலியல்லாஹு தஆலா குரு யாரு? சையதுனா மௌலானா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா குரு. ஆக மொத்தம் இந்த குருவுடைய சில்சிலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவங்க போகுது. இதுதான் அப்துல் காதர் ஜீலானி கத்தத்துல்லாஹு அலைஹி அவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய 13 குருமார்களுடைய சில்சிலா. இந்த குரு பரம்பரையில ஒவ்வொருவரும் தன்னுடைய காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய மகான்களாக இருந்தாங்க. இப்போ அப்துல் காதர் ஜீலானி கத்தத்துல்லாஹு அவங்களுடைய காலத்துல அவங்க மிகப்பெரிய குத்துபாக இருந்தாங்க. மஅரூஃபுல் கரீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்துல அவங்க தான் மிகப்பெரிய குத்துபாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல அவங்க ரொம்ப குத்துபு ஆக தலைமைத்துவம் பெற்றவர்களாக பெரிய ஷேக்மார்களாக திகழ்ந்தாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா மூலியமாகத்தான் இந்த ஆன்மீகம் எனும் ஞான பாட்டையுடைய வாசல் திறக்கிறது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸை நம்ம நினைவு கூற வேண்டியதும் வருது. நான் கல்வி ஞானம் இறை ஞானத்துடைய பட்டணம் ஊர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதனுடைய தலைவாயல் அலி ரலியல்லாஹு தஆலா தான். அவங்கள தொடாம என்னை தொட முடியாது, என்னை அவங்கள்ட்ட நுழையாம என்னை அடைய முடியாது என்பதை சிம்பாலிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில அவங்க தன்னுடைய தவத்தை முடிச்ச பிறகு பொது வாழ்க்கையில எப்படி ஈடுபட்டாங்க, இந்த கல்யாணம் மற்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க செய்த உபன்யாசங்கள், அந்த பயான்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. तू ही मेरी मौला, मेरी मौला, तू ही मेरी मौला.